நாம் சாயியை வணங்கும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள் பல மாற்றங்கள் உண்டாவதை காணலாம். இந்த மாற்றங்கள் யாவுமே நமக்கானவை அல்ல என்பதும் பிற நலம் சார்ந்தவையாக இருக்கின்றன என்பதும் ஆராய்ந்து பார்த்தால் தெரிய வரும். நீங்கள் ஒரு சாயி பக்தர் என்றால் அதற்கு முன்பு எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள் என உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகி நீங்கள் புதிய மனிதராயிருப்பதை நிச்சயம் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாற்றமானது சாதாரண மனிதர் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி தெய்வத்தன்மை பொருந்தியவராக செய்யும் தன்மை உடையது. நீங்கள் சாதாரண மனிதனைப் போலன்றி தெய்வத்தன்மை கொண்டவராக இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு நான் புரிய வைக்கவே இதை கூறுகிறேன். சாயிபாபா உங்களில் அப்படி என்ன பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய பக்தனான ஒருவரை எடுத்து சுத்தப்படுத்தும் போது முதலில் குணத்தில் சில மாற்றங்களை பாபா கொண்டு வருகிறார். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு குணம் அவசியம். அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். தெய்வத்தன்மை. சாயி பக்தனாக ஆகும் முன்பு சாதாரணமாக இருந்த சுபாவம் சாயி பக்தனான பிறகு வெகு விரைவாக மாறிவிடுகிறது. அதுவரை நானும் என் குடும்பமும் உண்டு என்று வாழ்ந்த நாம் இப்பொழுது நம்மை அறியாமல் பிறருக்கு வலியச் சென்று உதவுகின்றோம். ஒரு சாதாரண நாய் பூனையாக இருந்தாலும் அதற்கும் இரக்கப்பட்டு நம்மால் முடிந்த அளவு கருணை காட்டுகிறோம். முகம் தெரியாதவர்களிடமும் ஏழை எளியவர்களிடமும் இரக்கம் காட்டுகிறோம். யாருக்காவது துன்பம் என்றால் வலிய ஓடி நாம் உதவுகிறோம். நாம் பசியாக இருந்த போதிலும் அன்னதானம் செய்து பிறர் பசியை போக்குகிறோம். இத்தகைய மாற்றங்கள் ஏன்? நம்மிடம் தெய்வத்தன்மை குடிகொண்டு இருப்பதால் தான். சாதுரியம். சாதுரியம் என்றால் கெட்டிக்காரத்தனம், கூர்மையான அறிவுத்திறன், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படும் திறன், சிக்கல்களை தீர்க்கும் திறன், புத்திசாலித்தனமாக சிந்திக்கும் திறன். வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் வெற்றி பெற உதவுகின்ற முக்கிய திறன் இது. சிக்கலான கருத்துக்களையும் எளிதில் கிரகித்துக் கொள்கின்ற திறன், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மிக திறமையாக செயல்படும் திறன், எதிர்பாராத சூழ்நிலைகளில் பதற்றப்படாமல் விரைவாகவும் திறமையாகவும் நடந்து கொள்கின்ற திறன், மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளுகின்ற திறன், இப்படி பல சிறப்பு அம்சங்களை உள்ளவராக பாபா உங்களை மாற்றியிருக்கிறார். புத்திசாலித்தனமாக பேசி நடந்து கொள்வதன் மூலம் சாதித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த குணம் பகவான் கிருஷ்ணரிடம் மிக இயல்பாகவே இருந்தது. அத்தகைய குணத்தை பாபா தனது பக்தனின் நெஞ்சத்தில் பதிய வைத்து அவனை மாற்றுகிறார். இதை நாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பார்க்கடலை கடைந்த கதை புத்தி சாதுரியம் பற்றி சொல்கிறது. எதிரிகளை, அசுரர்களை நண்பர்களைப் போல நம்ப வைத்து பார்க்கடலை கடைவதில் உதவி செய்ய வைத்து அமுதத்தை பெற்றார் நாராயணர். அதை தரும்போது ஒரு பெண் உருவை எடுத்து அசுரரை மயக்கினார். அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள சத்தமே இல்லாமல் அமுதத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இதுதான் சாதுரியம். சாதுரியம் என்ற குணத்தை பக்தருக்கு பாபா நிறைய அருளியிருக்கிறார். ஆகவேதான் ஒரு நல்ல சாயி பக்தராக இருப்பவர் சாதுரியமாக நடந்து கொள்ளும் பக்குவத்தை பெறுகிறார். சௌசில்யம். நன்னடத்தை என்பதைத்தான் சௌசல்யம் என்று கூறுகிறோம். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் விஷயங்களை யார் தவறாமல் பின்பற்றி வரும் குணத்தினரோ அவரை நன்னடத்தை உடையவர் என்பார்கள். சௌசம் என்றால் தூய்மை என்றும் பொருள். நேர்மையாக உண்மையாக இருப்பது, நடத்தை முறையில் தூய தன்மையுடன் இருப்பது, விருப்பு வெறுப்பு வஞ்சனை சூது முதலிய விகாரங்கள் அற்றிருப்பது, உள்ள தூய்மையுடன் இருப்பது ஆகியவை சௌசம் எனப்படும். சாயிபாபா தனது பக்தரின் நடத்தையில் மிக அக்கறை காட்டுகிறார். அதனால்தான் ஒரு நபர் சாயி பக்தரான பிறகு அவரது போக்கில் எப்போதும் மாற்றத்தை உண்டாக்கி நல்லவராக மாற்றிவிடுகிறார். உண்மையான சாயி பக்தர் எப்பொழுதும் நல்ல நடத்தை கொண்டவராக விளங்குவதை நாம் அறியலாம். ஸ்ரீராமரை நன்னடத்தை கொண்டவருக்கு உதாரணமாக காட்டுவார்கள். அவர் எந்த ஒரு நிலையிலும் தர்மத்தை விடவில்லை. அவ்வாறே சாயி பக்தனும் தர்மத்தை மீறாமல் நடக்குமாறு பாபாவும் அவனை மாற்றுகிறார். சௌலபியம். சுலபமாக அடைவதை சௌலபியம் என்று சொன்னார்கள். நீங்கள் மற்றவர்களை வென்று அவர்கள் மனதில் உயர்ந்த இடத்தில் அமர வேண்டும் என்றால் அவர்களுக்கு எட்டக்கூடிய இடத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும். சாயி பக்தராக முன்பு மற்றவர்கள் நம்மை அணுகுவதற்கு அச்சப்படும் வகையில் நடந்து கொண்டிருந்தோம். மற்றவர்கள் நம்மை வந்து அணுகுவதும் கருத்து கூறுவதும் இயலாதவை என்ற நிலை இருந்தது. இப்போது அவ்வாறு இல்லை. யார் வேண்டுமானாலும் அணுகலாம், கருத்து பரிமாற்றம் செய்யலாம் என்கிற ஓர் நட்பு நிலை உண்டாகிறது. இதற்கு காரணம் நாம் எல்லோரிலும் நாம் சாயியை காண்பதுதான். இந்த குணமானது
தேவர்களில் கிருஷ்ணரை இப்படி வெகு சுலபன் என்று சொல்வார்கள். யார் ஒருவர் அன்புடன் கூப்பிட்டாலும் இறங்கி வந்து விடுவார். அவருக்கு இணையாக இருக்கிறார் நம் வணங்கும் பாபா. சௌரியம், இதை வடமொழியில் ஸ்தைரியம் என்பார்கள். மிகப்பெரிய கஷ்டங்கள், விபத்துக்கள், பயம், துயரம் போன்றவை நேரும்போது கலங்காமல் இருத்தல். காமம், கோபம், பயம், லோபம் போன்றவற்றினால் தான் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து விலகாமல் இருப்பது, மனதிலும் புத்தியிலும் சஞ்சலம் கொள்ளாமல் இருப்பது ஆகியவை ஸ்தைரியம் ஆகும். சூரத்தன்மையை சௌரியம் என்பார்கள். அது வாய்ச்சண்டையோ கைச்சண்டையோ இரண்டில் ஒன்று பார்த்துவிடலாம் என்று தீரத்துடன் இருக்கும் குணம். எல்லோருக்குள்ளும் சூரத்தன்மை இருக்கும், ஆனால் அது பதுங்கிய நிலையில் இருக்கும். சூர்பனகையின் தூண்டுதலால் பல ஆயிரம் அரக்கர்கள் ராமன் மீது நாசிக்கில் போர் தொடுத்தபோது அனைவரையும் ராமர் கொன்று அழித்தார். இப்பொழுதும் அங்கே காலாராமர் கோவில் என அந்த நினைவாக எழுப்பப்பட்ட கோவிலை நாம் பஞ்சவடியில் பார்க்கிறோம். சண்டை போட மாட்டேன் என ஒதுங்கிய அர்ஜுனனை தட்டி எழுப்பி அவனது சூரத்தன்மையை புரிய வைத்தார் கிருஷ்ணர். நமக்குள்ளும் சூரத்தன்மை உண்டு. இதுவரை நம்மால் முடியாது, நாம் தோற்று விடுவோம் என்றெல்லாம் பயந்தோம். ஆனால் சாயி பக்தராக ஆன பிறகே இரண்டில் ஒன்று பார்த்து விடலாம் என முயற்சியில் இறங்குகிறோம். எவ்வளவு தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் மீண்டும் முயற்சிப்பது இந்த சூரத்தன்மையை பாபா நமக்கு கொடுத்திருக்கும் காரணத்தால் தான். எவ்வளவோ பிரச்சனைகளை, தடைகளை நமது வாழ்க்கையில் சந்திக்கும் போதெல்லாம் இதற்கு முன்பு துவண்டு கிடந்தோம். சாயின் பக்தரான பிறகோ நமக்கு பின்னால் சாயிபாபா இருக்கிறார் என்ற தைரியத்தில் எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஒரு கை பார்த்து விடுகிறோம். இதையும் பாபாவே நமக்கு அருள்கிறார். காருண்யம், கருணையுடன் இருப்பது. இந்த ஒரு குணம் இருந்தால் எல்லா உயிர்களின் இதயங்களிலும் நாம் வசிக்கலாம். காருண்யத்தை அகிம்மை என்றும் கூறலாம். எந்த உயிரையும் சொல்லாமலும் செயலாமலும் துன்புறுத்தாமை, பிறர்க்கு இதம் செய்தல் என சிறப்பு குணங்களுடன் வாழ்வதை அகிம்சை என்றார்கள். அகிம்சை குணம் உள்ளவர்களுக்கு யார் மீதும் விருப்பு வெறுப்பு இருக்காது. எந்த ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டார், யாரையும் அச்சுறுத்த மாட்டார். முன்பு சுயநலம் உள்ளவர்களாக நம்முடைய குடும்ப நலனை மட்டுமே பார்ப்பவர்களாக நாம் வாழ்ந்து வந்தோம். சாயி பக்தரான பிறகோ அது மாற்றம் பெற்று எல்லோரையும் நம் குடும்ப உறுப்பினர்களாக பார்க்கிறோம். இதைத்தான் வசுதேவ குடும்பம் என்கிறார்கள். இந்த குணத்தினால் சக மனிதர்களிடம் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் மீதும் கூட அன்பு காட்டி அவைகளை பராமரிக்க அதிக செலவு செய்கிறோம். பிற உயிர்கள் பாதிக்கப்பட்டால் ஓடோடி சென்று உதவுகிறோம். இவை யாவும் நமக்கு காருண்யம் என்ற குணம் உண்டாவதனால்தான் நடைபெறுகிறது. சாமியம், சமமாக இருப்பது. பொதுவாக நாம் பிறரை விட உயர்வானவராக இருக்கவே விரும்புகிறோம். இதனால் நமக்கு கௌரவம் கிடைக்கும் என நம்புகிறோம். இது உண்மை கிடையாது. எல்லோருடனும் சமமாக இருக்கவே நாம் விரும்ப வேண்டும். மேலான பரபிரம்மம் அழிந்து போகின்றவர்களான நமக்காக இறங்கி வருகிறது. சத்குரு என்ற கடவுள் நமக்காக கீழே இறங்கி வந்து அருள்பாலிக்கிறார். நம்மை தனக்கு நிகராக மாற்றி தருகிறார். அவ்வாறு இருக்க நாமும் நமக்கு கீழான மனிதர் என நினைத்து கொண்டிருப்பவர்களை நமக்கு இணையாக கருத வேண்டும். குறிப்பாக நமக்கு கீழானவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், நமக்கு மேல் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் என யாரிடமும் நாம் சமமானவர்களாக இருக்க வேண்டும். ராமர் குகனிடம் சம அன்பு பாராட்டினார். சுக்ரீவன், விபீஷணன் என எத்தரப்பினரிடமும் சமத்துவத்தை கடைபிடித்தார். இது புத்தக நடைமுறையாக இல்லாமல் நிதர்சனத்திலும் உண்மையாக இருக்க உதவ வேண்டும். வாத்சல்யம், தன்னை அணுகியவர்களை காப்பாற்றுதல். இந்த குணம் பொதுவாக கடவுளுக்குரியது. அதனால்தான் பகவானை பக்த வத்சலன் என்று போட்டுகிறார்கள். சாயி பக்தன் தன்னை அணுகியவர் யாராக இருப்பினும் அவரை காக்க வேண்டும் என்ற சங்கல்பம் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறாக நீங்கள் நடந்து கொண்டால் எல்லார் உள்ளத்திலும் வாழ முடியும். நீங்கள் மேற்கண்ட குணங்களை கொண்டவர்களாகி மற்றவர்களிடம் இதை காண்பித்தால் கடவுள் நிலைக்கு உயர்த்து விடலாம். அதம்பித்வம், பெருமை, புகழ், கௌரவம், போற்றுதல் இவற்றை பெறுவதற்காகவோ பொருளாசை காரணமாகவோ பிறரை ஏமாற்றும் நோக்கம் கொண்டோ தன்னை தர்மாத்மா என்றும் கொடைவள்ளல் என்றும் பகவானின் பக்தன் என்றோ ஞானி மகாத்மா என்றோ பறைசாற்றிக் கொள்வது, தர்மங்களை கடைபிடிக்காமலேயே தாராள மனப்பான்மை இல்லாமல், கொடுக்காமல், பக்தியாக இல்லாமல் எல்லோரிடமும் இருப்பது போல காட்டிக்கொள்வது ஆடம்பரம். இத்தகைய ஆடம்பர குணங்கள் இல்லாத நிலைமைக்கு அதம்பித்வம் என்று பெயர். உண்மையான தர்ம சிந்தனை, புகழில் சிறிது கூட விருப்பமில்லாமை, தன்னை பற்றி பிறரிடம் வெளிப்படுத்தி காட்டாமை ஆகிய சிறந்த குணங்கள் கொண்டிருத்தல் ஆகியவை சாயி பக்தரின் சிறப்புத்தன்மைகள். ஆச்சாரியோபாசனம்,
அறிவையும் நல்ல உபதேசங்களையும் தரும் குருவின் அருகில் இருந்து ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் மனம் மொழி உடலால் பிறருக்கு எல்லா நலமும் தரக்கூடிய சேவைகளை செய்வது, பணிவுடன் வணங்குவது, குருவுக்கும் சேவை செய்து அவரது ஆணைகளை மீறாது நிறைவேற்றுவது, பிறர் மனம் உவக்குமாறு நடந்து கொள்வது ஆகியவை குரு உபாசனை செய்பவர்களிடம் இருக்கும். இந்த குணமானது சாயி பக்தர்களிடமுள்ள சிறந்த குணமாக வெளிப்பட்டு காணப்படும். சாந்தி. சாந்தி என்றால் பொறுத்து கொள்ளுதல் என்று பொருள். தனக்கு தீங்கு செய்பவனுக்கும் தண்டனை தர வேண்டும் என மனதில் எண்ணம் கொள்ளாத நிலை, அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காத குணம், பிறர் செய்த தீங்கை தீங்கு என நினைக்காமல் அதை முற்றிலும் மறந்து விடுவது க்ஷமா என்று கூறப்படுகிறது. க்ஷமாவிலிருந்து பிறந்ததே சாந்தி என்ற பதம் ஆகும். ஓம் சாய்ராம்.